மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திண்டிவனத்தில் கொசு தொல்லை, மேம்பாலத்தில் மின்விளக்கு இல்லாமை. 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். திண்டிவனம் நகரில் அதிகரித்து வரும் கொசு தொல்லை மற்றும் மேம்பாலத்தில் மின்விளக்குகள் இல்லாத பிரச்சினையை தீர்க்க கோரி வரும் 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முஸ்லிம் மக்கள் கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திண்டிவனம் நகரில் சமீப காலமாக கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். மேலும் டெங்கு போன்ற ஆபத்தான நோய்கள் பரவிவிடுமோ என்ற அச்சத்திலும் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நகரம் முழுவதும் கொசு மருந்து புகை அடைத்து கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மறைந்த தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் வழக்கறிஞர் TG வெங்கட்ராமன் அவர்களின் முயற்சியால் சுமார் ரூபாய் 23 கோடி செலவில் கட்டப்பட்ட திண்டிவனம் மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் எரியாத நிலை நிலவுகிறது. மேம்பாலத்தில் 4 பக்கங்களிலும் போதிய மின்விளக்குகள் இல்லாததால் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேம்பாலத்தில் 4 பக்கங்களிலும் உடனடியாக மின்விளக்குகளை அமைத்து எரிய வைக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகள் குறித்து இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் வரும் 20/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிர் அணி அமைப்பாளர் பா. சிராஜ் பேகம், விழுப்புரம் மாவட்ட பொருளாளர் மு. அப்துல் ஹகீம், திண்டிவனம் நகர செயலாளர் ஆ. தாவூத் அலி, நகர தலைவர் ஆ. முகமது சாதிக், நகர துணைத் தலைவர் இ. சர்தார் அகமது, நகர இளைஞர் அணி தலைவர் இ. நிசார் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி.